நம்ம கன்னியாகுமரி மக்களுக்கு நான்வெஜ் தான் ஸ்பெஷல். 6 நாள் மீன், 1 நாள் இறைச்சி. இதுதான் டைம் டேபிள். இது ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா முட்டை சேர்த்துப்பாங்க. அந்த முட்டை வச்சு ஒரு பிரியாணி செஞ்சு பார்ப்போமா? பட் அதுக்கு முன்னாடி இதுக்காக பாத்திரம் சூடானதும் கீ 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா நீல வாக்குல கீறினது, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே பொடியா நறுக்கின தக்காளி 1, அப்புறம் புதினா 1 கையளவு, மல்லித்தழை 1 கையளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக. நான் இதுல சான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து கட்டி பிடிக்காம இருக்கிறதுக்காக கிளறி விட்டுக்கலாம். கூடவே 1 பிரிஞ்சி இலை, அப்புறமா சோம்பு 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து இது கூட 4 கப் அளவு தண்ணி, அதாவது 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா பாதி கேரட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷத்துல கொதி வந்ததும் கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ சேர்த்துக்கலாம். இந்த மூடி வச்சு வேக விடலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு மிக்சிங் பவுல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும். அப்புறமா வேக வச்சிருக்கிற முட்டையில இந்த மாதிரி கத்தியால கோடு போட்டுக்கணும். நான் இதுக்காக 7 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மசாலா இதுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு ஏற்கனவே பாயில் பண்ணி மசாலா கலந்து வச்ச அந்த முட்டைகளை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். அப்புறமா அதை லைட்டா இந்த மாதிரி ஷேக் பண்ணி மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முட்டைகள் உருண்டு எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகும். இப்போ ரைஸ் வந்து 3/4 வேக்காடு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா பிரியாணி நல்லாவே வந்திருக்கு. இதை இந்த மாதிரி கிளறி விடணும். இல்லைன்னா உள்ள சூடுனால பிரியாணி குழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி பண்றோம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் செஞ்ச எந்த ரெசிபினாலும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.